Hi, hello மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே. நான் போறதுக்குள்ள பயங்கரமா கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். இஹாமா உங்களுக்கு என்ன வேணும்? நாய் மாதிரி மூச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன் மூக்குத்திய பார்த்து எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? மரத்துல இருக்கே அது வாங்கலாமா? ஐ லவ் கொடைக்கானல் அப்படின்னு. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டே 2 ஆஃப் ஆர் கொடைக்கானல் ட்ரிப் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு. நம்ம நந்தினி ரெடி ஆகிட்டாங்க. நந்தினி ஹாய். யூனிஸ் கரெக்டாக வந்துடுறான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம். எஸ், ஸோ நம்ம இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க போறோம் ராஜா? இப்போ நம்ம வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட் போறோம், டால்ஃபின் நோஸ் போறோம், அப்புறம் வந்துட்டு குணா குகைக்குள்ள போறோம். ஓகே, தி இந்தியன் டெவில் கிச்சன். எஸ், நம்ம எல்லாருமே வந்து ரெடி ஆயாச்சு. கும்பிடுவா. ஹாய் சொல்லுங்க. எங்க போறீங்க? என்னம்மா இங்க வருது? ஒழுங்காடு ஒழுங்காதான் எடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. இது பேர் லம்பாடி. சவுண்ட் சரோஜாவா? எஸ், இப்போ நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸ் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நம்ம கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா டே 1 வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் டே 2ல் நம்மளோட ஐட்னரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டால்ஃபின் நோஸ், அப்புறம் குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். பட் நம்ம டால்ஃபின் நோஸ் போகிறதா பிளான் இருந்தது அப்படின்னா அதிலே வந்து ஹாஃப் டே வந்து கண்டிப்பாக போயிடும். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து டால்ஃபின் நோஸ் நான் போயிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தது. அண்ட் வீட்டில் வந்து யாருமே அந்த டால்ஃபின் ஹவுஸ்க்கு போனதில்லை. ஸோ அதனால் எல்லாருமே போகணுன்னு ஆசைப்பட்டதுனால அந்த பிளேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம காரை இங்கே பார்க் பண்ணிட்டு மேலே வந்து நடந்தா போக போகிறோம். இதோ இங்கே போய் டேபிள் மேலே இப்போ நம்ம டால்ஃபின் ஹவுஸ்குள்ளே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம போனோம்னா நல்லா ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் போகிறதுக்குள்ளே பயங்கரமாக கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ட்ரக் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டால்ஃபின் ஹவுஸை விசிட் பண்ணலாம். அண்ட் ரிட்டர்னும் நம்ம வந்து இதே வழியில் தான் ஏறணும். இறங்குறது கூட ஈஸி தான், ஆனால் ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இங்கே வரப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஷூஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஈஸியாக வந்து இறங்கலாம், ஏறலாம், எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ நம்ம இறங்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இறங்குறதுக்கு. திரும்ப ஏறுறதுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா அரௌண்டு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பிளைன் தரையாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக நடந்துடலாம். இது வந்து ரொம்ப கரடு முரடான இதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக முட்டியெல்லாம் வலிக்கும், கால்லாம் பயங்கரமாக வலிக்கும். பட் இருந்தாலும் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போனால் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு வரலாம். எதுடா நம்ம போகிற வழியிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இடையில வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கடையில் உட்காந்து எதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு அப்படியே எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஏன்னா நிற்காமல் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது, இடையில கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா போகிற தூரம் வந்து பெருசாக தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த பைன் ட்ரீஸ்லாம் வருது இல்லையா, ஸோ இந்த இடம் வந்துட்டுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த டால்ஃபின் நோஸை வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னும் ஒரு 2 minutes நம்ம நடந்தோம் அப்படின்னா டால்ஃபின் நோஸ் வந்து வந்துடும். வந்தாச்சு. இதான் வந்து டால்ஃபின் நோஸ். டால்ஃபின் நோஸை பார்த்துட்டியாடா? 2 பாறை இருக்கு, மூக்கு மாதிரி இருக்கு, அதான் டால்ஃபின் நோஸ். ஃபைனலி நம்ம வந்து டால்ஃபின் நோஸை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து டால்ஃபின் நோஸ். அந்த முனையில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த எட்ஜு தான் வந்து நம்ம சைடு வியூலேருந்து பார்த்தோம்னா டால்ஃபினோட மூக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த முனையில் போய் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி நிறைய போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஹைட்டுன்னா ரொம்ப ரொம்ப பயம். ஸோ நான் கொஞ்சம் தூரத்தை தாண்டி போகவே இல்லை. பட் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுமே வந்து கண்டிப்பாக டேஞ்சர் தான். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட சோழியே முடிஞ்சு. இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும் அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் அப்படியே மேலோட்டமாக நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஜானா எப்படி இருக்கு? கீழே போயிட்டு வரத்துக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரிஸ்காக இருக்குங்க. நாக்கு தள்ளுது. யூனிஸ் ஜாலியாக வந்துட்டு இருக்கான். அப்படியா? டால்ஃபின் நோஸ் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? போயிட்டு நம்மளும் டால்ஃபின் நோஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஏறும்போதுமே ஒரு கடையாக உட்காந்து அப்படியே பொறுமையாக தான் ஏறிட்டு இருந்தோம். அண்ட் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டால்ஃபின் நோஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஹாஃப் டே மேலே வந்து உங்களுக்கு இதிலே போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்னும் ஒரு 4-5 பிளேசஸ் கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேறு இடங்களுக்கு போகலாம். அப்படி ஏறாதமா, இதான் சைடுல கேப் இருக்குல்ல. எனக்கு பெரிய கல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய கல் இங்க ஒரு கல் இருக்கா, இந்த கல் மேல ஏறுறேன். இங்க ஒரு கல் இருக்கா, இந்த ஒரு கல் அப்படி ஏறுறேன், அப்படி ஏறுறேன். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலி, பசுமை பள்ளத்தாக்கு அண்ட் சூசைட் பாயிண்ட்டுமே வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்க உள்ளே போடுறாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து உல்லன் கிளாத்ஸ் மாதிரி தான் இருக்குது. டால்ஃபின் நோஸ் நம்ம முடிச்சுட்டு ரிட்டன் வர வழியிலே பார்த்தீங்கன்னா பாம்பார் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் போகல. பட் நீங்கள் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பாறை மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா உள்ள காட்டுக்குள்ளே வந்து சூப்பராக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். பட் இப்போ அதில் குளிக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் உள்ளே வந்து போயிட்டு தான் இருந்தாங்க நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்தப்போ. ஸோ அந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் தான் வந்து சூசைட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரில, சூசைட் பாயிண்டில் ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாகவே வந்து பனி தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். பாருங்க ஹர்னி வந்து பேண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹர்னி உன்னோட மூக்குத்தி எல்லாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் மூக்குத்தியை பார்த்து எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க? அந்த போல பாடுங்க குத்திருக்கா.
ஏ லூசு ஜூம் பண்ணுறேன். சூசைட் பாயிண்ட் போயிட்டு சரி அந்த இடத்த தான் பார்க்க முடியல, அங்கே ஏதாவது ட்ரெஸ்ஸாவது எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குணா கேவ் பார்க்கலான்னு சொல்லி வந்தாச்சு. நாங்கள் லாஸ்ட் இயர் குணா கேவ் போயிருந்தப்போ பயங்கர டிராஃபிக். நாங்கள் போகிறதுக்கே வந்து 1 hour கிட்டத்தட்ட அந்த ரோட்டில் போகிறதுக்கே ஆகிடுச்சு, 1 hourக்கு மேலே ஆகிடுச்சு. பட் இந்த டைம் வந்து நம்ம ஜூன் மந்த்துக்கு மேலே போனதுனால வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதுனால ரொம்ப வந்து டூரிஸ்ட் அதிகமாக இல்லை, அதனால டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நம்மளும் வந்து சீக்கிரமாகவே போயாச்சு. ஜானு யாரம்மா கூப்பிடுறீங்க? டேடி அப்பாவையா? எங்க போற நீ? இப்ப என்ன பார்க்க போற? உள்ள என்ன பார்க்க போற? குணா குணா போறோமா? இறங்கிட்டு இருக்கோம் நம்ம. கூட்டத்தை பத்தியா? என்னடா அம்மாடியோ அப்பா வந்துட்டாங்க, போங்க அப்பாட்ட. ஃபுல்லா பனி, ஒண்ணுமே தெரியல. பாப்பா கண்ணாடியே காட்டாத. யுகாமா யாரை கூப்பிட்டீங்க? சுபாஷ் என்ன பண்றீங்க கேக்குது. குணா கேவ்ஸோட மெயின் அட்ராக்ஷன், அங்கே இருக்கிற மெயின் ஹீரோவே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குரங்குங்க தான். என்ன செம்ம சேட்டை எல்லாமே. ஸோ அந்த குரங்குங்களாலேயே அங்கே பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே யார் உட்காந்து என்ன சாப்பிட்டாலும் சரி, அவங்களோட பேகு கூலர்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுதுங்க. ஸோ அது இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருக்குது. ஏன்னா நிறையா பேரை துரத்த வரும்போது 2-3 பேர் ஸ்லிப்பாக கூட பார்த்தாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த மங்கீஸ் கிட்டலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். மரத்துல இருக்கே அது வாங்கலாமா? ஐ லவ் கொடைக்கானல் அப்படின்னு மரத்துல இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. மரத்துல சொல்றேன். குணா கேவ் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. வெளியிலையுமே நிறைய கடை போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து மேக்னெட் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸாகவே நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் வந்து இந்த மாதிரி மேக்னெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் கொடைக்கானல்லையும் போயிட்டு ஐ லவ் குணா கேவ்ஸ் அப்படின்னு ஒரு மேக்னெட் இருந்தது, அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட் தான் போயிருந்தோம். அண்ட் பைன் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி டிக்கெட்டுமே 10 rupees தான். எது பைன் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது, ஃபுல்லாகவே பைன் ட்ரீஸ் தான். பட் இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அங்கே உள்ள ஹார்ஸ் ரைட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அது வந்து நல்ல பிளேஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகாது. பைன் ஃபாரஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து கொடைக்கானல்லேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் அவுட்டருக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தோம். அண்ட் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பர்டிகுலராக இந்த மலையில் விளையக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே விற்றுட்ருந்தாங்க. ஸ்டார் ஃப்ரூட், அப்புறம் இந்த ராஸ்பெரி, அந்த மாதிரி பெர்ரி வெரைட்டிஸ்லேயே நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம சாப்பிட்ருக்கவும் மாட்டோம். ஸோ ஒன்று வந்து சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். மங்கூசா வேணா தின்னுங்க, புளிப்பா. ஜாதிபத்திரி, ஜாதிக்கா.
தேனை என்னங்க பண்ண போறோம்? கிவி ஃப்ரூட். அப்ப நான் இப்போ ஆயில் ஊத்த மாட்டேன். எனக்கு இந்த சாக்லேட் வேணும். வீட்டுக்கு சாக்லேட் வாங்கணும். கொடைக்கானல் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கினா வந்து பழனி. ஸோ நம்ம வந்து பழனியில் வந்துட்டு ஹால்ட் ஆயாச்சு. ஸோ எப்போ கொடைக்கானல் போனாலுமே வந்து பழனியை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த டைமுமே வந்து நம்ம பழனியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. அண்ட் மார்னிங் போல் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அங்கே இருந்துட்டோம். எஸ், ஃபைனலி நம்ம கொடைக்கானல் ட்ரிப் இதோட முடியுது. அண்ட் இன்னும் நிறைய கண்டினியூஸ் vlogs வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.